Assalamualaikum. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசிச்சு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே இது கூட நான் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா இது கூட மல்லி புதினா போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு, இது கூட எள்ளு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கேன். இதை நல்லா வளர்த்திட்டு ஒரு ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மசாலாவை நம்ம அதை நடுவில் அப்படியே நீட்டாக வச்சுட்டு நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து இதை ஓரத்தில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதை சைட்லலாம் தேய்ச்சிட்றேன். இதை அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு ஓரங்கள்லாம் கட் பண்ண ஒரு ஷீட்டை அந்த கடைசியாக ரோல் பண்ணி முடிக்கிற அந்த ஓரத்தில் இன்னொரு ஷீட்டை வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் மசாலா வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிட்டு நான் இதை எப்படி ரவுண்டாக கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டு இதை நல்லா ஒட்டினா தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இந்த ஓரத்தை நான் கட் பண்ணி போட்டுடுறேன், ஏன்னா அது வெறும் மாவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிவிட்டு இதெல்லாமே அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இது சூப்பர் ஸ்நாக்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இது ஒரு 3 டேஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை டீப் ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.